வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர். நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருக்கிறீங்க. இது வந்து நான் ஒவ்வொரு வாரமும் நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ கொஷின் அண்ட் ஆன்சருக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷினாக வந்து தினேஷ் ஃப்ரம் சென்னையிலேருந்து கேட்டுக்கிறாரு. சார், நியூ ஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஐ ஹேவ் 50% லாஸில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது செல் பண்ணிட்டா இல்லை ஹோல்டு பண்ணிட்டான்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக இப்போ வந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு போதாத காலத்தில் இருந்துச்சு. இந்த ஆந்த்ராபிக், அதுக்கப்புறமா வந்து ஏஐ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வெர்டிகலாக டவுன் ஆகிட்டு இருக்குது. இந்த நியூஜென் பொறுத்தவரையும் இப்போ ரீசெண்டாக ஆல் டைம் ஹை லாஸ்ட் இயர் ஜனவரி அப்போ வந்துச்சு. 1690 rupees வந்தது. இன்னைக்கு வந்து நியர்லி 450 rupees வந்துருச்சு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது 28 மார்ச் அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். 425 rupees வந்துருச்சு. ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் பிஇ பார்த்தோம் அப்படின்னா 18க்கு வந்துருச்சு. ஸோ பிஇ நல்லா இருக்குது. புக் வேல்யூ 112 கரெக்டாக இருக்குது. ROE 22.5% எல்லாம் பக்காவாக இருக்குது. கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, 315 கோடி பண்ணியிருக்கிறாங்க. பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் அசட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கம்பெனியோடைய லைபிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கம்பெனியோட கடன் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி தான் வந்து கடன் வச்சுருக்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸோடைய ஹோல்டிங்ஸ் எவ்வளோ வச்சுருக்கிறாங்க, ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் இன்வெஸ்டர்ஸ் 53% வச்சுருக்கிறாங்க ஹோல்டிங்ஸு. எல்லாமே 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது. அப்படியே ஸ்டாக் இருக்குது, அதுதான் ஆந்த்ராபிக், அதுக்கப்புறமா ஏஐ. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் இப்போ வந்து நல்ல ஒரு பாட்டமில் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் 50% லாஸுக்கு வந்துருச்சு. என்ன பண்ணுறது, என்ன அட்வைஸ் பண்ணுறது? அதாவது 50% லாஸுக்கு வந்துருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாம். ஒரு வேளை ஒரு 700 rupees to 900 rupees வரும்போது எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ இது வந்து ஆவரேஜ் பண்ண வேண்டிய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 350 rupeesலேருந்து 300 rupeesலேருந்து 400 rupeesலேருந்து ஆவரேஜ் பண்ண வேண்டியது தான், வேறு வழி இல்லை. கம்பெனியோடைய மற்ற ரிசல்ட்டு மற்றது எல்லாமே வந்து பார்க்கும்போது பக்காவாக இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்த கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவிக்குமார் சின்னமனூர்லேருந்து கேட்டுக்கிறாரு. சார் வணக்கம், வாரி எனர்ஜி பங்கு அமெரிக்கா வரி விதித்தால் இறக்கம் கண்டுள்ளது. இப்படி இருக்கையில் இதன் எதிர்காலம் எப்படி இருக்கும்? 5 வருட காலத்துக்கு வாங்கி வைக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. 5 வருஷத்துக்கு அப்படிங்கும்போது இது வந்து வாங்கி வைக்கலாம். இது வந்து 25% to 40% நியர்லி ரெவென்யூ வந்து ஃபாரின்லேருந்து தான் வருது, அதாவது யூஎஸ்லேருந்து வருது. அப்படிங்கும்போது இவங்க வந்து சோலார் பேனலில் வந்து இந்தியாவில் லார்ஜஸ்ட் கம்பெனி. இவங்க வந்து யூஎஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, எல்லா நாடுகளும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த வாரி எனர்ஜி வந்து 5 இயர்ஸுக்கு வாங்கலாம். பட் ஒன் கண்டிஷன், இதை வந்து எவ்ரி 3 months ஒன்ஸ் அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஏதாவது அதில் எதாவது ட்ரபுள் ஆகுது, பிளெச் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாக்லேருந்து வெளியே வந்துடணும். ஸோ கண்ணை மூடிட்டு வாங்கி வச்சுட்டு இருக்கக்கூடாது. பட் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் வந்து எவ்ரி 3 months ஒன்ஸ் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும். ஓகே, பிரபாகரன் ஃப்ரம் சென்னையிலேருந்து கேட்டுக்கிறாரு. குட் ஈவினிங் சார். ஆல்மோஸ்ட் ஆல் இண்டிகேட்டர்ஸ் வேர் புல்லிஷ் டுடே. எட் த மார்க்கெட் மூவ் பியரிஷ் அன்எக்ஸ்பெக்ட்லி. ஒய் டிட் திஸ் ஹேப்பன் அப்படின்னு 1 month முன்னாடி கேட்டுக்கிறாரு. பட் இவருக்கு வந்து இப்போ நான் என்ன சொல்கிறது, அப்போ வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருந்துச்சு, இப்போ வந்து பியரிஷாக மாறிடுச்சு. ஸோ நான் தான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், புல்லிஷ் அண்ட் பியரிஷ் அப்படிங்கிற பட்சத்தில் 1 month ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகுதா, இல்லை 1 month லோ கீழே க்ளோஸ் ஆகுதான்னு வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வில் மூவ் ஹையர் சைடு, அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா வில் டவுன் ஃபர்தர். ஓகே, அதுக்கடுத்து மோகன் ஃப்ரம் சென்னையிலேருந்து கேட்டுக்கிறாரு. சார், மந்த்லி 2000 rupees எஸ்ஐபி பண்ண போகிற லாங் டைமுக்கு எந்த ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிஸ்க் இல்லாமல் 20 இயர்ஸுங்கும் போது நீங்கள் வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் ஒரு 1000 rupees பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து லார்ஜ் கேப்பில் 1000 rupees பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன் வரும். இல்லை அப்படின்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப்பு, அதுக்கப்புறமா வந்து மல்டி கேப், இதில் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படிங்கும்போது எல்லா செக்டாருமே வந்து அதில் கவர் ஆகிடும். லார்ஜ் அண்ட் மிட் கேப்புங்கும்போது அது வந்து க்ரோத் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து 20 years அப்படிங்கிறனால இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இல்லை ஒரு 2 years அப்படின்னா நான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, அதுக்கடுத்து செல்வகுமார் ஃப்ரம் சென்னையிலேருந்து கேட்டுக்கிறாரு. ஐடி இண்டெக்ஸ் 20% டவுன் திஸ் மந்த், அக்யூமுலேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வேண்டாம். பிரபு ஃப்ரம்
ஹைதராபாத்லேருந்து கேட்டுக்கிறாரு. ஐடிசி பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? 5 ஆண்டுகளுக்கு பிறகு அது 1000 ரூபாயை எட்டுமா? காட்ஃப்ரே பிலிப்ஸ் 2000க்கு அதிகமாக இருந்தாலும் ஐடிசி ஏன் 300 என்ற நிலையில் உள்ளது? ஆனால் இரண்டும் ஒரே தொழில் தானே அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அருமையான கொஷனுங்க. இவங்களும் ஐடிசியும் வந்து சிகரெட்டு தான் பண்ணுறாங்க. காட்ஃப்ரே பிலிப்ஸும் வந்து சிகரெட்டு தானே பண்ணுறாங்க. ஆனால் அது ஏன் 2000ல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒன்று இருக்குது இல்லை, புரியுதுங்களா? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒன்று இருக்குது, மார்க்கெட்டுடைய வெயிட்னு ஒன்று இருக்குது. ஓகே, எனிவே இருந்தாலும் வந்து காட்ஃப்ரே பிலிப்ஸுங்கிறது இந்த 5 வருஷ ரிட்டர்னில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 400 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்கு போயிருக்குது. ஐடிசி வந்து 250 ரூபாயிலேருந்து 400 ரூபா போயிட்டு இப்போ மறுபடியும் 300 ரூபா 350 ரூபா ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஐடிசி பொறுத்தவரையும் ப்ரொமோட்டர் கிடையாது, ஓகேங்களா? அவங்க அதிகமாக வந்து ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டொமஸ்டிக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஐடிசியை பொறுத்தவரையும் சிகரெட்டுங்கிறது மெயின் பிஸ்னஸ்ஸு. பட் அவங்க வந்து இப்போ வந்து எஃப்எம்சிஜிலையும் உள்ளே வந்துட்டாங்க, அதாவது ஃபுட் ஐட்டம்லேயும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பேப்பர் ப்ராடக்ட்லேயும் வந்துட்டாங்க. பட் ஐடிசியை பொறுத்தவரையும் ஒரு 30% ரெவென்யூ சிகரெட்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஐடிசியை பொறுத்தவரையும் அவங்க வந்து உள்நாட்டு உற்பத்தி மட்டும்தான், அதாவது உள்நாட்டு சேல்ஸ் மட்டும்தான். காட்ஃப்ரே பிலிப்ஸை பொறுத்தவரையும் அவங்க வந்து ஃபாரின் ரிட்டர்ன்ஸ், அதாவது ஃபாரின்லேருந்து ரெவென்யூ கிட்டத்தட்ட 40% வருது. உள்நாட்டை மட்டும் அவங்க நம்பிக்கிட்டு இருக்குல்ல. உள்நாட்டில் தான் வந்து சிகரெட்டுக்கு வந்து பேன் பண்ணுறாங்க, அதிகமாக வந்து டேக்ஸ் போடுறாங்க. ஆனால் ஃபாரினில் அப்படி கிடையாது. ஃபாரினில் வந்து அவங்க வந்து 40% ரெவென்யூ காட்ரேஜ் பிலிப்ஸ் இருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் காட்ரேஜ் பிலிப்ஸோடைய ப்ரொமோட்டர் வந்து கிட்டத்தட்ட 75% ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ப்ரொமோட்டர்கிட்ட 75% ஹோல்டிங்ஸ் இருக்கிறதுனால இது வந்து க்ரோத் அதிகமாக இருந்துச்சுங்கள. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு, வேற எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ரெண்டில் எது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காட்ஃப்ரே பிலிப்ஸ் தான் வாங்கலாம் அப்படின்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இது வந்து ஒரு பாண்டு மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க, எனக்கு ரிஸ்க் அதிகம் வேணாம் அப்படின்னா ஐடிசியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஓகே, நிரஞ்சன் திருப்பூர்லேருந்து கேட்டுக்கிறாரு, குபிட் ஷேர் ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது குபிட் ஷேர் என்ன அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ கரண்ட் ரேட் என்ன இருக்குது? இப்போ வந்து கரண்ட் ரேட் அது வந்து ஷேர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க, 85 ரூபீஸ் இருக்குது. ஓகே, இந்த ஷேர் வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் 75 ரூபீஸ் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இந்த 75 ரூபீஸை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஹோல்டு பண்ணலாம். இப்போ வந்து 85 ரூபீஸ் அரௌண்ட் இருக்குது, ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா பாலாஜி ஃப்ரம் கோயம்புத்தூர். ட்ரம்ப் அட்ராசிட்டி முடிவு இல்லையா சார்? கோர்ட் இல்லீகல் டேரிஃப் சொல்லிட்டாங்க, ஆனால் ட்ரம்ப் டிராஃபிக் ட்ரேட் வார் செய்து கொண்டிருக்கிறார். ஈரான் ரஷ்யா கூட இதுக்கு முடிவு இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஒன்றும் முடிவு கிடையாதுங்க. நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு ட்ரம்ப்புடைய அட்ராசிட்டி நம்ம பார்த்து தான் ஆகணும். அவருடைய பீரியட் எப்போ முடியுது அப்படின்னா 28 எண்டில் வந்து முடியுது. 29 ஜனவரியில் நியூ பிரசிடென்ட் வருவாங்க. ஸோ இன்னமும் நாம் வந்து 3 வருஷம் ட்ரம்ப்போடைய அட்ராசிட்டியில் தான் வாழ்ந்து ஆகணும். ஓகே, சத்யா ஃப்ரம் மதுரையிலேருந்து கேட்டுக்கிறாரு, இந்தியன் மார்க்கெட் இவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இருக்குது, ட்ரம்ப்போடைய அட்ராசிட்டினால என்னுடைய மனசு வந்து ரொம்ப வலிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பாசிட்டிவ் ஏதாவது இருக்குங்களா? ட்ரம்ப்புக்கு அப்புறம் தான் நம்ம மார்க்கெட் ஏறும்னு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்படிலாம் இல்லைங்க. ட்ரம்ப்புக்கு அப்புறம் தான் அப்படின்னா 3 வருஷம் இருக்குது அவருடைய பீரியடு. அது வரையும் நம்ம மார்க்கெட் இப்படியே இருந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கிளம்பிடுவாங்க. அதனால் அப்படிலாம் இல்லை. நம்ம மார்க்கெட்டு இவருடைய பீரியடில், அதாவது ட்ரம்ப்புடைய பீரியடில் 30,000க்கு மேலே வந்து கண்டிப்பாக போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. என்ன கொஷின் ரைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட அமௌண்ட் கட்டி சப்ஸ்கிரைபராக இருந்தால் அப்போ நீங்கள் கெஃபின் டெக்னாலஜி ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணீங்க. 3 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினேன், 100 ரூபாய் இறங்கியிருக்குது, இப்போது அதே ரேட்டில் தான் இருக்குது, என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலாக சப்ஸ்கிரைபராக இருந்து நீங்கள் வந்து கெஃபின் டெக்னாலஜி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நான் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பேன். கெஃபின் டெக்னாலஜி நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன், அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸும் கொடுத்தேன். ஸ்டாப் லாஸ் அப்போவே ஒரு 2 நாள்லேயே ட்ரிகர் ஆகிடுச்சு. அதனால் அந்த ஸ்டாக்லேருந்து வெளியே வந்தாச்சு, ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஒன்று நீங்களாக செய்யணும், இல்லை அப்படின்னா ஒருத்தட்ட வாங்குறோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபாலோஅப் வந்து ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோஅப் இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து இன்றைய தினம் உங்களுடைய எஃப்ஐ ஷார்ட் பொசிஷன் வைத்து ட்ரேட் செய்து பணம் பார்த்தேன். புதன், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை எஃப்ஐஸ் பொசிஷன் தெரியும். தாங்கள் சொன்னது மிகவும் அருமை. உங்களை 3 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு
ஒரு ஐடி வந்து சொல்லியிருக்கிறாரு. எஃப்ஐஸோட ஷார்ட் பொசிஷன் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜீனியஸாக தாங்க இருப்பீங்க. என்பிசிசி 3650 குவான்டிட்டி 101 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன், 94 ரூபா இப்போ இருக்குது, ஆவரேஜ் பண்ணட்டுமா கேட்டுக்கிறாரு. ஒரு 75லேருந்து 80 ரூபாய் வரும்போது ஆவரேஜ் பண்ணுது. வாரி எனர்ஜி, நிறைய பேர் வாரி எனர்ஜி வாங்கி வச்சிருப்பாங்க. வாரி எனர்ஜி ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஹோல்டு பண்ணுங்க, நல்லா இருக்கும் இதனுடைய எதிர்காலம். ஓகே, மெனி கொஸ்டின் நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டு நினைக்கிறேன். நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.